நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மலைப்பாம்பாட்ட நான் இருக்க பழகின்றேன்னு அந்த யோகி சொல்றார். அப்படின்னா எனக்கு இப்போ சோறு வேணும், நான் முயற்சி எடுத்துன்னு செஞ்சிடறேன் இல்லையோ, நம்ம தான் தள்ளி பண்ணணும். சமையல் தான் பண்ணணும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நெல் நான் கண்டுபிடிச்சதில்லை, நான் போய் வாங்கிட்டு வரல, யாரோ விதைச்சிருக்கா, யாரோ முளைச்சிருக்கா, எனக்கு இப்போ இந்த நெல் கிடச்சிருக்கு, அரிசி கிடச்சிருக்கு, ஏதோ கொஞ்சம் சமைக்கிறேன், சாப்பிட்டுக்கிறேன். இந்த எண்ணத்தோடையா நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம்? ஒன்னொன்னே சிரமப்பட்டு நான் வாழ்ந்திருக்கேன். என் நெல் நான் எப்பவுமே 5-8 தான் சாப்பிடுவேன், நான் எப்பவும் குதிரவால் தான் சாப்பிடுவேன், நான் எப்பவும் நெல்லூர் தான் சாப்பிடுவேன், நான் கைக்குத்தல் தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் அந்த நெல் அந்த அரிசியோட வர்ணம் மாறித்துனா இது எனக்கு ஒத்து வராது சுவாமி, இதை போல சொல்லிட்டு இருக்காதேங்கிறார். இப்படி பிரிக்க குடல் ஒட்டி போடும். கடைசியில் ஒரு நாள் வெளியில் போயிருக்கிறச்சே வேற அரிசி சோறு ஒருத்தர் போடட்டும், வயிற்றை குழப்பி கொண்டு வரும். இது ஆனந்தப்போ நான் ராத்திரி 11:30-12 மணிக்கு கோவிலுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு 1 மணிக்கு உற்சவம் நடந்து புளியோரை, தத்தியோனம், சக்கர பொங்கல், சுண்டல், லட்டு, பதிர்பேணி, பேடா அத்தனை கொடுத்தாலும் நன்னா வாயில போட்டு சுவஸ்தமா நடந்து வரணும். நடந்து வருவீங்களா? நடந்து வந்தா தான் ஆனந்தம்னு அர்த்தம். ஏன்னா சாஸ்திரம் ரொம்ப ஆச்சரியமா சொல்றது, ஆனந்தம்னால் ஆனந்தத்தை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு, யுவா சியாத் சாது யுவா தியாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்ஸேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சியாத் சயேகோ மானுஷ ஆனந்தா. நன்னா சாப்பிட்டத்தை ஜெரிச்சுக்க கூடிய சக்தி இருந்தா தான் மனுஷ ஆனந்தமேங்கிறது. அது இல்லாம எங்க ஆனந்தம் பண்ண போறோம்? பெரியோர்களுடைய ஆசீர்வச்சனத்தை வாங்கிக்கிற சக்தி இருந்தா தான் ஆனந்தம். ஒருத்தன் செய்யற காரியம் 10 பேர் செய்யற காரியத்தை ஒருத்தன் பண்ற சக்தி இருந்தா ஆனந்தம். இதெல்லாத்தையும் வளர்த்துக்கணுமே. இது நம்ம குறுக்கி கட்டம் போட்டுண்டே போனா இதெல்லாம் வளரப்போவதே கிடையாது. அப்ப நிஜமான ஆனந்தம்ங்கிறது பிரம்மத்தை அறிந்து அனைவருக்குள்ளும் அவர் இருக்கிறார்னு புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு விதம் பார்ப்போம். உலக விஷயத்தில் ஆனந்தம் இருந்தாலே கஷ்டப்பட்டு தான் சாதிக்கணும். ஆனந்தம் இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. கஷ்டப்பட்டு படித்தேன், கஷ்டப்பட்டு நுழைவுத் தேர்வு எழுதினேன், கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வாங்கினேன், கஷ்டப்பட்டு நாள் முழுக்க பண்ணேன். இப்படி கஷ்டப்பட்டுன்னு சேர்த்து தான் இன்பமே. இது உலக விஷயம். ஒரு பெரிய பாடகரா பரிசு வாங்கிட்டு வரணும்னாலும் கஷ்டப்பட்டு அசுர சாத்தகம் சுவாமி சொல்றோம் இல்லையோ, ஆசுர சாதகம் தண்ணீர்ல நின்று பயிற்சி பண்ணார்னால் எதுக்கு நான் ஆசுர சாதகம் பண்ணப்போ? கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஆனந்தம் உலக ஆனந்தம், கஷ்டப்படாம சுலபமா பெறக்கூடிய ஆனந்தம் பகவானுடைய ஆனந்தம். சுலபமா ஒரு வழி எனக்கு இருக்கிறச்சே நான் எதற்கு கஷ்டப்பட்டு அடையணும்? யோசிச்சு பாருங்க. ஏன் உலக விஷயம் கஷ்டப்பட்டா தான் கிடைக்கிறது? ஏன் பகவானுடைய விஷயம் சுலபத்தில் கிடைக்கிறது? ஏன்னா எங்க அம்மாவுடைய அன்பு எப்பவுமே சுலபமா தான் கிடைக்கும். ஆனா புறத்தியாருடைய அன்பை நாம வாங்கணும்னா கஷ்டப்பட்டா தான் கிடைக்கும். வித்தியாசம் தெரியுறதோ இல்லையோ? என் தாயின் அன்பு நான் வெறுமை போனாலே நிறைய அம்மாக்கள்லாம் குறைஞ்சிப்பா. இந்த பொண்ணு ஒரு வேலை செய்யறதில்லை, என்னமோ போயிட்டு வரா, கல்லூரிக்கு போயிட்டு வரா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரா, ஒன்று நமக்கு ஒத்தாசையே பண்றதில்லை, ரொம்ப நொந்துப்போ. அந்த பொண்ணு தேவையில்லை, அன்னைக்கு ஏதோ ரொம்ப தோணி போய் கொஞ்சமான அம்மாவுக்கு ஏதானு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாடி முழுக்க தண்ணீரை கொண்டு வச்சுட்டு அதில் காய்கறி அலசி எடுத்து திருத்த போறச்சேவே வை நீ ஒன்றும் இப்போ இதெல்லாம் பண்ண வேண்டாம், எல்லாம் எனக்கு பண்ணிக்க தெரியும். நீ தானே 10 நாளாக குறைன்னு குறைஞ்சுட்டே இப்போ, அதுக்காகத்தான் பண்ண வந்தேன்னா. நீ பண்ண வரியான்னு பார்த்தேன், நீ இதை எடுத்து வச்சதே போரும் அப்படின்னு உடனே சொல்றா பாருங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தா நான் திருத்தி சமைச்சு போட்டு எச்ச பெரட்டி சுத்தம் பண்ணியிருந்தா தான் திருப்தி வரும். ஆனா என்னுடைய தாயா இருந்தா நான் அது பண்றேன்னு வார்த்தை சொன்னதுக்கே திருப்தி வந்துடும். வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனாலதான் உலக இன்பத்தை அடையணும்னா கஷ்டப்பட்டா தான் கிடைக்கிறது. பகவானுடைய இன்பம் நம்ம குழந்தைங்கிறதுனாலே அதுக்கு நம்ம அவர்கிட்ட போறச்சவே அவர் சந்தோஷப்பட்டுறார். ஏன்னா ஒரு தாயாருக்கு என்னதான் நம்ம தப்பு பண்ணியிருந்தா கூட, ஒரு தப்பு வீட்டை விட்டு 4 வருஷம் காணும், ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி வரச்சே இன்னும் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுக்கு ஒன்றும் அகங்காரம் இடம் கொடுக்கல. அதனால் அப்படியே வாசப்படியில் நின்றுருக்கான். அப்பா ஊஞ்சலை வச்சுன்னு செய்தித்தாள் படிச்சுட்டு இருக்கா, அம்மா கீழே உட்காண்டுறது படிச்சுட்டு இருந்தா, பிள்ளை வந்து நிற்கிறது அவள் கண்ணில் தான் படுறது. இப்போ பார்த்து இவர் செய்தித்தாளை படிச்சுட்டு இருக்காரு, பிள்ளை வந்து நிற்கிறான், கண்ணில் படாதா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா. அவங்ககிட்ட ஜாட காக்குறான், இவ்வளவு தூரம் வந்து போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டியான்னா அவனுக்கு அதுக்கு மனசு இடம் கொடுக்கல, நிற்கிறான். அப்போ இவன் மெதுவா அவர் இப்படி தாளை வச்சுருக்காரோ இல்லையோ, இப்போ கீழே காலில் விழுந்து கெஞ்சின்னு இருக்கானே, உங்கள் கண்டப்படலையா? அவள் கேட்குறா இவரை பார்த்து, எங்கே காலையும் காணும் ஒத்திரியும் காணும், எங்கே கெஞ்சின்னு இருக்காரு? வாசப்படியில் தான் அவன் நிற்கிறான். ஆனால் வாசப்படியில் நிற்கிறது பார்த்து கெஞ்சின்னு இருக்கானேன்னா அவர் சரின்னு தாள் எடுத்துட்டு பார்க்குறார், அங்கே தான் இருக்காரு, சரி வா அப்படிங்கிறார். அவர் ஏன் கெஞ்சலையேன்னா நமக்குன்னே இருக்கிறவோ குழந்தைய பெத்தவோ அப்போ அவ ஒரு வார்த்தை சொல்றார், நம்புவோமே. ஆனா பிரம்மானந்தம்னு சொல்லச்சே என் தாய் தந்தையினுடைய ஆனந்தமா இருக்கும் இல்லையோ. மேலும் நான் உன்னை கொடுத்து தான் அவருக்கு திருப்தி படணும்னா
இப்போ நான் போய் 2 வாழைப்பழம் கொடுக்குறேன், பெருமாள் ரொம்ப திருப்தியாக ஏற்றுக்கிறார். அரை முழம் பூ ரொம்ப திருப்தியாக ஏற்றுக்கிறார். அதே நான் யாருக்கான ஒரு பெரிய தலைவர் வந்திருக்கார், மாலை போடணுன்னா அரை முழம் பூவை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, என்ன கேலி பண்றியா அப்படின்னு அடுத்தது கேட்பார். பெருமாள்கிட்ட அரை முழம் இல்லை, காமுழம் இல்லை, எத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கிறார். அதையும் எடுத்து சாத்திக்கிறார். இத்தனைக்கு நம்ம வாழைப்பழம் ₹1 வாழைப்பழம் வாங்கி கொடுத்துருப்போம். அது நமக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் பாருங்க. ₹1 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு ₹30 மாம்பழம் இன்னொருத்தர் கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு போடுவோம். அதுலேயும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் இல்லையோ. எனக்கு சில பேருக்கு ₹30 மாம்பழம் கொடுத்தவருக்கு ₹1 பச்சை பழத்தை வாங்கிட்டு போடுவார். ஆனால் இன்னொருத்தருக்கு இருக்கிறது இந்த பழத்தை கொடுத்ததுக்கு அது கிடைக்கிறதோ இல்லையோ. அப்போ பெருமாள் ஒன்று நீ அரை முழம் கொடுத்தியா, ஒரு பழம் கொடுத்தியா, ₹1 கொடுத்தியா, எதை பற்றியுமே அவர் கவலைப்படலையே. என்னிடத்துல நீ எப்போ வந்துட்டியோ நீ அனைவரும் சமம். அது நீ இந்த பழத்தை வாழ்ந்தாலும் அந்த பழத்தை வாழ்ந்தாலும் நம்ம பிரசாதம்னால். ஏன்னால் நான் மாம்பழம் கொடுத்ததுனாலே அவருக்கு பெருமை இல்லை, நான் பச்சை பழம் கொடுத்ததுனாலே பெருமை இல்லை. நான் கொடுக்கணுங்கிற தூய அன்போட வந்தேங்கிறது தான் அவருக்கு பெருமை. அதை பார்த்து செய்கிறவனிடத்தில் ஆனந்தம் கிடைக்குமா? நான் என்ன பொருள் கொடுத்தேனோ அதை மதிப்பை பார்த்து ஒருத்தர் ஆனந்தம் கொடுத்தார் நினைக்காது. அந்த பொருள் எவ்வளவு தாழ்ந்ததா இருந்தாலும் எந்த எண்ணத்தோட வந்தேங்கிற மதிப்பு கொடுப்பால் நிலைக்கும். அதுதான் உலக ஆனந்தத்துக்கும் பகவானிடத்தில் ஆனந்தத்துக்கும் வித்தியாசம். ஏன்னா அவர் பொருளை பார்க்கறது இல்லை, அந்த பொருள் எந்த உள்ளத்தோட வந்தது தூய. ஏன்னால் அவருக்கு அந்த பொருள் தேவையே இல்லையோ. நம்ம இன்னொருத்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா அந்த பொருள் அவருக்கு தேவை இருக்கு. அதனால அவர் திருப்திப்படுற அளவுக்கு அதை கொடுக்க வேண்டியிருக்கு. பரிவது லீசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகை எண்ணின் அந்நீர் தோய் புரிவதுவும் புகை பூவே நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் சாதிக்கிறார். பெருமாளுக்கு தூபம் காட்டணும் இல்லையோ, சாம்பிராணி புகை. சாம்பிராணி விலை பெற்றது இல்லையா சுவாமி, எங்ககிட்ட இல்லை. ஒன்று செய், அந்த தெருக்கோடிக்கு போ, நிறையா குப்பை சத்தை கிடைக்கும், கொண்டு முன்னாடி போட்டு நெருப்பு மூட்டு, அதுலேருந்து வர்ற புகையும் பெருமாள் ஏற்றுப்பான்கிறார். நீ சாம்பிராணி கொண்டணுங்கிற தேவையில்லை. ஆனால் அந்த குப்பையை தேடின்னு போனியா, கொண்டு போட்டியா, எரிச்சியா, புகை வந்துதா, அதைத்தான் பெருமாள் எதிர்பார்க்கிறாரே தவிர நீ என்ன கொடுத்தா. அவருக்கு இப்போ இந்த குப்பை புகையும் அவர் தான் சிருஷ்டித்தார், சாம்பிராணியும் அவர் தான் சிருஷ்டித்தார், தெருக்கோடியும் அவர் தான் சிருஷ்டித்தார். அப்போ மொத்தம் ஸ்வாராதன் பகவான், அவாப்த சமஸ்த காமன். இனி நிறைவேறாத ஆசைங்கிறது ஒன்று கிடையாது இல்லையோ. அதனால எத்த சின்னதை கொண்டு போய் கொடுத்தாலும் திருப்தியாக ஏற்றுக்கிறார். ஆனால் ஊரில் யாரை நம்ம திருப்திப்படுத்த ஆனந்தப்படணும்னாலும் அவளுக்கு நிறைவேறாத ஆசை நிறைய இருக்கு. அதத்தனையும் நாம நிறைவேற்றினாத்தான் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஆனா பகவானிடத்தில் ஆனந்தம்னால் நிறைவேறாத ஆசையே இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வடக்கத்திக்காரா கல்யாணம்லாம் பார்த்துருக்கீங்களா? அவ போலச்சே நம்மெல்லாம் நன்னா விழுந்து விழுந்து முட்டியை உடைச்சிருவா, இடுப்பே சரியா போடும். இந்த பொண்ணு பிள்ளையும் சொல்லு, கல்யாணம் வந்தாலும் வந்தது ஒரு சுட்டு இழைச்சே போயிட்டேன். என்ன இருக்கிற எல்லாரையும் பெரியப்பாவை சேவி, சித்தப்பாவை சேவி, மாமாவை சேவி, அத்தையை சேவி, அப்பாவை சேவி, போரும் குறிஞ்சி நிமிடத்துக்குள்ள ஆயிடுமோ இல்லையோ. வடக்கத்தி கல்யாணம்லாம் அப்படி கிடையாது. நம்ம போய் சேவிக்க அப்படி கீழே குனிவாடும் இல்லையோ. ஜி தீர ஹோ பேட்டி அப்படின்ட்டு அப்படியே தூக்கி விடுவா. கீழே விழுந்து முழுக்க சேவிக்கிறதுன்னு நீங்க பார்க்கவே முடியாது. நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு காட்சியெல்லாம் இப்படி தொடராப்புல போவா, அப்படியே பாதி தூக்கிடுவா. நமக்கு தெற்கத்தி பிள்ளைகளுக்கு தான் தோணும், இப்படி நம்ம அப்பா அம்மா இருந்திருந்தா நன்னா இருந்திருக்கும், நன்னா விழுந்து விழுந்து சேவிக்க சொல்றாளேன்னா இருக்கட்டுமே. அந்த வடக்கத்திக்காரராட்டம் தான் இப்போ வரதராஜ பெருமாள். ஏன்னா நம்ம கொஞ்சம் போய் நிற்கிறதுக்குள்ள அப்படியே அள்ளி வாரி அணைச்சுன்னு வரோம் இல்லையோ. அதனால நம்மாட்டம் இருக்க வேண்டாம், வடக்கத்திக்காராட்டமே இருப்போம். ஏன்னா அவ தானே உடனே தூக்கி விட்டுறாளோ இல்லையோ. பெருமாள் நான் போய் நிற்கச்சேவே சரின்னு ஏற்றுக்கிறாரோ இல்லையோ. அப்போ அந்த ஆனந்தம் நிலைக்க போறதா, இதனால நிலைக்க போறதா? ஒரு அழகான சரித்திரம். விதுரர் தன் வீட்டுக்கு கண்ணன் வந்திருக்கார். பார்த்து பார்த்து மணை போட்டுட்டு வாழைப்பழத்தை எடுத்து பழமா கீழே போட்டுட்டு தோலா கண்ணன்ட்ட கொடுத்துருக்கார். 1 தோல் 2 தோல் 3 தோல் 5 தோல் திருப்தியா சாப்பிட்டு இருக்கார். அவ மனைவி வந்து சொன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் பாருங்க, தோலை கொடுத்துட்டு பழத்தை கீழே போட்டுருக்கீங்களே, அதை பார்த்து கூட. ஓ, தப்பு பண்ணிட்டேனா? கண்ணன் வந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ சட்டுன்னு போனார், நல்ல பழமாக எடுத்துன்னு வந்தார். இந்த தரம் தோலை கீழே போட்டால், பழத்தை எடுத்து கண்ணன்ட்ட கொடுத்தார். கண்ணன் போரும்ட்டார். எனக்கு பசியெல்லாம் ஆறி போச்சு விதுரா, போருமே, நான் சாப்பிட்டதே போரும்னா. நான் உனக்கு பழமே கொடுக்கலையே, அதுக்குள்ளே பசி ஆறித்தேன்னா. கண்ணன் சிரிச்சுட்டே சொல்கிறார், நீ கொடுத்த தோல்லையும் பசி ஆற போகிறதில்லை, நீ கொடுத்த பழத்துலையும் பசி ஆற போகிறதில்லை. நீ எதை கொடுக்குறேன்னு தெரியாத பதட்டப்பட்டியோ இல்லையோ, அந்த பதட்டங்கிற பக்தியில் தான் எனக்கு பசி ஆற போகிறதே தவிர நீ கொடுக்குற தோலும் எனக்கு ஒன்றும் பண்ணாது, நீ கொடுத்த பழமும் ஒன்றும் பண்ணாது. அதை கேட்டுத்தான் சம்ஸ்பர்ஷன் நாசனம் சௌரேகே விதுரஸ்ஸ மகாமதி என்று வேதவியாசர் சொல்கிறார். அப்போ அந்த பதட்டம், அந்த பக்தியினால ஞான ஆதிக்கத்தால் ஏற்பட்ட பதட்டம், இது நிலைத்த ஆனந்தத்தை நமக்கு கொடுக்குமே தவிர உலகானந்தம் உலகானந்தம்னு தேகானந்தத்துக்கு போயிட்டு இருந்தோம்னால் முதல்ல சொல்றதுக்கே நன்னா இல்லையே. இந்த கதை சொல்றதுக்கே நன்னா இருக்கே, அதை கேட்கறச்சேவே நன்னா இருக்கும் இல்லையோ. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாட்டு, அந்த பாட்டுக்கு முக்கியத்துவம் தெரியுமோ இல்லையோ. அதுதான் சக்கர பொங்கல் பாட்டு.
மார்கழி மாசத்துல 27வது பாட்டு வந்தா அன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு தலை சமைப்போம். அன்னைக்கு கார்த்தால மட்டும் 4:30 மணிக்கு கோவிலுக்கு வந்துடுனா பாட்டை சொல்லலாம், கூடியிருந்து குளிர்ந்து சக்கரை பொங்கல் வாங்கிட்டு போயிடலாம். அது வீட்லேயும் பண்ணுவோம் இல்லையோ, மார்கழி மாதம் வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணணும். ஒரு ஏழை பிராமணன், அவர்கிட்ட சல்லி காசு இல்லை. கணவனும் மனைவியும் 2 பேரும் ராத்திரி படத்துக்கு போகிறா. தூங்க போகிற சமயத்துக்கு அவர் சொல்கிறார், நான் வந்து நாளைக்கு ஒரு 4 பாகவத்தாளை வர சொல்லியிருக்கேன், அவளுக்கு கொடுக்கணும்னா ஒரு அரைப்படியான சக்கரை பொங்கல் வேணும். ஒன்றுமே இல்லை, அவள்கிட்ட காசே இல்லை. மனைவி, என்ன 4 பேர், 40 பேரை வர சொல்லலாம், 4 படி பண்ணுவோம், அது என்ன அரைப்படி எப்படின்னு அவ சொல்கிறா. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நீ எங்கே போவோம், 4 படி சக்கரை பொங்கலுக்கு என்ன இருக்குது? அவர் திருப்பி கேட்குறார், 4 படி அரிசி இருக்கா, என்ன 10 படி இருக்குது, எவ்வளோ பண்ண மாட்டோம் இப்போ? 4 படி அரிசி சக்கரை பொங்கல்னா நிறைய நெய் குத்த வேண்டியிருக்குமே, எவ்வளோ? 1க்கு 1 குத்துவியா? அவ பதில் சொல்ற, 1க்கு 1 நாக்கில் ஒட்டும் போராது, 1க்கு 1.5 நெய் குத்தினா தான் நன்னா இருக்கும், குத்துவோன்னு அவ சொல்லிட்டா. அது அப்படியே கலரினா நன்னா இருக்காதே, கொஞ்சம் ஏதாவது ஒரு திராட்சையான்னு வச்சிருக்கியா? என்ன அப்படி சொல்றேன்? ஒரு அரிசிக்கு ஒரு திராட்சை, ஒரு திராட்சைக்கு ஒரு பாதாம் பருப்பு, ஒரு பாதாம் பருப்பு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு கல்கண்டு, ஒரு கல்கண்டுக்கு ஒரு பிஸ்தா பருப்பு. இது எவ்வளவு ஆகும்னு உனக்கு தெரியுமா? இப்போ என்ன ஆட்டம் பெருமாள் கொடுக்க போறா, நமக்கு என்ன? இப்போ என்ன சொல்லிண்டே இருந்தா ராத்திரி மணி 1 இப்படியே பேசி பேசி சக்கரை பொங்கல் எவ்வளவு நன்னா இருக்க போறது, கொடுக்க போறோம், கண்ணன் எப்படி திருப்திப்பட போறாருன்னு பேசிட்டே இருந்தா. கார்த்தால 3:45 எழுந்திருந்தா, போய் கணத்துலேருந்து ஜலத்தை எடுத்து தள்ள கொட்டின்றார். அவர் ஒரு சல்லி காசு அவர்கிட்ட கிடையாது. 4 துளசியை பறிச்சுன்னு வந்தார், பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சார். பூசும் சாந்தி என் நெஞ்சமே, புனைந்த கண்ணி என்னுடைய வாசகம் செய் வாழையே, வான் பட்டாடை மகுதே, தேசமான வணிகளும் என் கைகூப்பு செய்கையே, எங்கிட்ட புஷ்பமும் இல்லை, துளசியும் இல்லை, துளசி, எங்கிட்ட வஸ்திரம் கிடையாது, சாம்பிராணி கிடையாது, சக்கரப்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதோ உன் இடத்துல நினைச்சு மனசு உருகிறேன் பார், உருகின சந்தனமா வச்சுக்கோ. உன்னை நினைச்சு 4 பாட்டு பாடுறேன் பார், சாத்தின மாலையா வச்சுக்கோ. உன்னை நினைத்துதோ இப்ப அழறேன் பார், அழகினதையே நீ எதோ சந்தனமா பூசிக்கோ, பன்னீரா வச்சுக்கோ, எதுவா வச்சுக்கோ, என் இடத்துல ஒன்றும் கிடையாது என்னவர் சொல்றார். பெருமாள் சிரிச்சுட்டே, நேற்று ராத்திரி 12:45 நான் 4 படி சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன்னார். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் பண்ணவே இல்லையே, எங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன்னா? வயத்தை பாருமே, என் வயத்தை பார்த்தா சக்கரை பொங்கல் சாப்பிட்ட வயரா இல்லையா? கிட்டக்க பார்த்தார், பட்டச்சு நல்லா சக்கரை பொங்கல் 4 படி சாப்பிட்டாப்புல இருந்தது. எங்கிருந்து சாப்பிட்டீர்னார்? நீ ராத்திரி முழுக்க பண்ணணும்னு பாரிச்சு பேசினீர் பாரு, அப்பவே நான் சக்கரை பொங்கல் சாப்பிட்டாச்சு. நீர் பண்ணி கொடுத்து நான் சாப்பிடணுங்கிற தேவையே இல்லை. நீர் சொன்ன அரிசியும் படைத்தது நாம், சக்கரை பொங்கலை படைத்தது நாம், கல்கண்டை படைத்தது நாம். நீர் கொடுக்கிற 4 படி சக்கரை பொங்கல்னாலேயா என் வயிறு நிறைய போறது? மஞ்சார வரையேழும் கடல்கள் 7 வானகமும் மண்ணகமும் எஞ்சாமல் வயிற்றடக்கின கள்வன் மாயன் கண்ணன். உலகத்தை 7 லோகத்தை வயத்துல வச்சே எனக்கு 6 வயிற்றானை அடங்க பெற்றேனேன்னு பாசுரம் இல்லையோ? அப்ப 6ஆத வயிறு இந்த 1 படி 4 படி சக்கரை பொங்கலுக்கா? பின் அந்த வயிறு எப்ப தெரியுமா ஆறெடுத்து? பண்ணணும் 4 பக்தாளுக்கு கொடுக்கணும், ஆனந்தப்படணும், கூடி இருக்கணும் என்று விருப்பப்பட்டாலும் இல்லையோ, அந்த பாரிப்பின் போது, அந்த ஆசையின் போதே பெருமான் உண்டுட்டார். ஆசையா நான் பேசினதுக்காக சாப்பிட்டேன்னு எனக்கு யாராலும் பறிச்சு கொடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? லோகத்துல பண்ணவே முடியாது. கொடுத்தாலே 4 சொத்தை சொல்லுவா. இதான் ஊர்ல தெரிஞ்சது. இப்போ நான் நிஜமாவே கட்டப்பட்டு சக்கரை பொங்கலை பண்ணிட்டு போய் கொடுத்தா அது கொஞ்சம் ஒட்டுறது, இன்னும் கொஞ்சம் 2 நெய் விட்டுருக்கலாம், இதுதான் ஊர் சொல்லும் இப்போ. ஆனா அங்கே நான் கொடுக்கவே இல்லை, சக்கரை பொங்கல் நன்னா இருக்கேங்கிறார். அப்ப அந்த ஆனந்தம் நிலைக்க போறதா, இந்த ஆனந்தம் நிலைக்க போறதா? அது ஆனந்தமா, இது ஆனந்தமா? அப்ப விதுரர் கதையை பார்த்தாலும், அக்ரூரர் கதையை பார்த்தாலும், சபரி கதையை பார்த்தாலும், சஞ்சயன் கதையை பார்த்தாலும், ஆழ்வார் கதையை பார்த்தாலும், ஆச்சாரியார் கதையை பார்த்தாலும், ஆனந்தம் அவனிடத்துல தான் இருக்குன்னு தெரியறதே தவிர மற்ற விஷயங்களுக்கு போனா அது அப்படி நிலைச்சு நிக்கிறதே கிடையாது. மேலும் பகவானிடத்துல ஈடுபட அந்த ஆனந்தத்துல மனசு கட்டுப்படும். ஆனா மற்ற விஷயத்தில் ஈடுபட மனசு கட்டுக்குள்ளேயே வராது, மேல விருப்பப்படும். மனசு கட்டுப்பாட்டுக்கு வரணும் இல்லையா? உலக விஷயத்தில் ஈடுபட்டோம்னா கட்டுப்பாட்டுக்கே வராது, அப்படியே தரிகட்டு ஓடிண்டே இருக்கும். இலவசம்லாம் நிறைய கொடுப்பாடல், நாங்க புஸ்தகம்லாம் வச்சுங்கோ, மாம்பழம் வச்சுங்கோ, இலவசமா வச்சுங்கோன்னு கொடுத்துட்டே போவா. இலவசம்னு கிடைச்சாலே 2 கிடைச்சா தேவையில்லைன்னு வரல, 1 போறவே போறாது. யாருக்குமே இலவசமா இருந்தா எனக்கு ஒன்றும், நம்ம வீட்டில் அடைச்சின்னு வரல அதனால அவளுக்கு ஒன்றும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொண்டு போறோங்கிற மூலியம். அப்ப எதுனாலும் உடனே 2 கிடைக்குமா, மேல கிடைக்குமா? ஒன்றும் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காதுன்னு தோணி போச்சுன்னால் கிட்டாதாகில் வெட்டன மர அத்தோட வெட்டிக்கணும் இல்லையோ? அது கிடைக்கிற வரைக்கும் ஆசைப்பட்டுட்டே இருப்பேன். அப்பவும் அந்த ஆசை வளர்ந்துட்டே போகும், எதிர்பார்ப்பு வளர்ந்துட்டே போகும். சரி சுவாமி கிடைச்சுடுத்து, நான் ஆசைப்பட்ட ஒண்ணு கிடைச்சுடுத்து, அப்படின்னா திருப்தி படணுமாண்ணா? கிடைச்சதே இன்னொன்று கிடைச்சா நன்னா இருக்கும் இல்லையோ அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சேப்போ. கிடைக்கலன்னாலும் எதிர்பார்ப்புல ஓடிண்டே இருக்கேன், கிடைச்சதுன்னாலும் இன்னொன்று கிடைக்குமான்னு ஓடுறேன். ஆக மொத்தத்துல ஓடுறது என் தொழில். நீங்கள் பார்த்து
கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிடைக்கலன்னாலும் எதிர்பார்ப்புல ஓடிண்டே இருக்கேன், கிடைச்சதுன்னாலும் இன்னொன்னு கிடைக்குமான்னு ஓடுறேன். ஆக மொத்தத்துல ஓடுறது என் தொழில், அது மட்டும் நன்னா தெரிஞ்சு போச்சு. திருப்திப்பட்டு அமர்வது என் தொழிலே இல்லை, அது என் வழக்கமே இல்லை. இன்னும் 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 அது காணல் நீரை போல எவ்வளவு நேரம் இழுத்துட்டு போனாலும் இன்னும் இன்னும் இன்னும்னு ஓடிட்டு இருக்க முடியும். ஆனா பிரம்மத்திடத்துல காணல் நீரே இல்லையே. எத்தனை நேரம் ஓடிந்தாலும் கொடுக்க போறார், அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்க போறாரு இல்லையோ. அப்ப மனம் கட்டுப்பாட்டுக்கு வரும், நிச்சயமான ஆனந்தம், நிதானமான ஆனந்தம், நித்தியமான ஆனந்தம் கிட்டும். இன்னொன்னு, பிரம்மானந்தத்தில் இருக்கிறவனை பார்த்து உலகம் நடுங்கவே நடுங்காது. இப்போ உலக விஷயத்துல விருப்பு இருக்குன்னு வச்சுங்க, அவர் வெடிப்பரா, கத்துவரா, கோவிச்சுப்பரா, இந்த காரியம் அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இதெல்லாம் நினைச்சு தானே நம்ம பழகணும். நம்ம முதலாளிகள்கிட்ட நம்ம பார்க்கலையா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரா ஏத்து வீட்டுக்காரால்கிட்ட பார்க்கலையா, நம்ம உறவுக்காரால்கிட்ட பார்க்கலையா, நம்ம அவருக்கு இதுதான் பிடிக்கும், இன்னைக்கு இப்படி பண்ணிவிட்டோமே. எத்தனை மனைவிகள், ஓஹோ இன்னைக்கு போய் இந்த வேப்பம்பூவை போட்டு பண்ணிவிட்டோமே, அவர் என்ன வெடிக்க போறாரோ நினைச்சுட்டே இருப்பார். இதை போய் இந்த பூவை தப்பா வாழ்ந்து வந்துட்டோமே, அவ என்ன வெய்ய போறாளோ நினைச்சுட்டே இருப்பார். அப்ப உலக விஷயத்துல எந்த இன்பமா இருந்தாலும் யார் கோவிச்சுப்பாளோ நம்ம பிடிச்சு பண்றோமோ பிடிக்காத பண்றோமோன்னு பயந்துட்டே பண்ணணும். ஆனா பகவத் விஷயத்தில் அப்படி பயப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இப்ப எந்த ஞானியை பார்த்து நம்ம பயப்படுறோம், எந்த யோகியை பார்த்து, பக்தனை பார்த்து பயப்படுறோம். விதுரனை பார்த்து யாருக்கான பயமா? நேர திருத்தராட்டனுக்கு பிடிக்காதுதான் விதுரர் சொல்லிட்டு இருக்கார். ஆனா தைரியமா கூடவே உட்காந்து சொல்லிட்டு இருக்கார். நாம இருந்தா ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னா வெட்டி முறிச்சுன்னு போடுவோம், இதுதான் நமக்கு வழக்கம். ஆனா நேர திருத்தராட்டரா நீ பண்றது தப்புங்கிறார், அவன் பக்கத்திலேயே உட்காந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கார் பாருங்க. அந்த திருத்தராஷ்டிரம் விதுரர் கண்டு பயப்படல, விதுரருக்கு திருத்தராஷ்டிரம் கண்டு பயப்படல. ஏனால் விதுரனுக்கு நினைவெல்லாம் கண்ணன் பேரிலே, அவர் அறிந்ததெல்லாம் பிரம்மத்தை பத்தின ஆனந்தம். அதனாலதான் விரோதிய கூட பக்கத்திலேயே உட்காந்து வச்சுன்னு சொல்ல முடியறது அவளாலே. ஒரு ஹனுமானால ராவணனுக்கு உபதேசிக்க முடியறது, ஒரு பிரகலாதனால தந்தை ஹிரண்யகசிபுவுக்கு நல்லதை சொல்ல முடியறது, விபீஷணனால ராவணனுக்கு நல்லது சொல்ல முடியறது. எப்படி நேர் எதிராச்சே. அந்த விரோதிகளை போய் சொல்றாள் என்னால் அந்த விரோதின்னு அவர் நினைக்கவே இல்லையே. அனைவரும் ஆத்மாக்கள், அனைத்துக்குள்ளும் பிரம்மன் தான் இருக்கார். அப்ப இதுல என்ன விரோதி என்ன நண்பன் என்ன சொல்லிட்டு போறோமே, எடுத்து சொல்ல போறோம். என்னைக்கும் பிரம்மத்திடத்துல ஈடுபட்ட ஒருத்தன் அந்த ஆனந்தம்னு வச்சுங்க, அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க, உலக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஊர் விஷயத்துல ஏதாவது ஒரு ஆபத்து எனக்கு வருது, ஒரு நெஞ்சடைப்பு, மாரடைப்பு நோய், எங்க தாப்பனாருக்கு இந்த தாயாருக்கு யாரோ இல்லைன்னு வச்சுங்க, அப்போ உடனே ஒரு பதட்டம், என்னதுன்னு நினைக்கிறேனோ இல்லையோ, அதனால எனக்கு ஒரு பதட்டம் வந்துடும். பதட்டம் வந்தாலே வழியை ஒழுங்கா தேட மாட்டேன், அது சரியா போகணும்னு மட்டும் ஆசைப்படுவேன். ஆனா சரியாக்கிறதுக்கு என்ன வழியோ அதை சரியா கடைப்பிடிக்கவே மாட்டேன். அந்த பதட்டம் இல்லாத இருந்தது, வேண்டிய மருத்துவரை சரியா கூப்பிடுவேன், வண்டியை சரியா கூப்பிடுவேன், ஏற்றி உட்காத்தி வச்சுப்பேன், கிடுகிடுன்னு கொண்டு போய் சேர்ப்பேன், சேர்த்த உடனே சரியா படும் கொண்டு வந்துடுவேன். ஆனா இது எதையும் என்னால பண்ண முடியாது. என்னுடைய தோழனொத்த 4 வீட்டுக்கு கன்னட வந்தார். அவர் சரி, நான் வைத்தியருக்கு போட்டு பார்க்கறேன், ஒன்றும் இல்லை, கையிலேருந்து தொலைபேசி கீழே விடுறது, தப்பான எண்ணிக்கையை குத்துறேன், யாரோ எடுக்கிறா, கோவப்படுறேன், பதட்டப்படுறேன். ஆனா 4 வீட்டுக்கு என்னுடைய நண்பன் வந்தாரு, பதட்டமே இல்லை, ஒழுங்கா வைத்தியரை கூப்பிட்டார், ஒழுங்கா வண்டியை கூப்பிட்டார், அழைச்சின்னு போனார், நிதானமா வைத்தியரை கூப்பிட்டு மொத்தம் பார்த்தார், திருப்பி கொண்டு விட்டார். தேவலப்பா, நல்ல வேளை நீ தெய்வமாட்டம் வந்தேன், இல்லைன்னா என் பதட்டத்துக்கு நீங்க அப்பா போனாலும் போயிருப்பார். அது ஒண்ணு இல்லை, நான் பதறல பண்ணேன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டார். 10 நாள் கழிச்சு அவ அப்பாவுக்கு நெஞ்சடைப்பு. அப்ப மெதுவா அவர் வீட்டுக்கு போனா அவர் தொலைபேசியை போடுறார், ஒழுங்கா வரல, வைத்தியரை கூப்பிடுறார், ஒழுங்கா வரல, வண்டியை கூப்பிடுறார், ஒழுங்கா வரல. நான் பதட்டமே இல்லாத ஒழுங்கா எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி போனேன். உட்கார்ந்து 2 பேரும் பேசினோம். அது என்ன, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ பதறினேன், நான் பதறல. அது எப்படி எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பதறினேன், நீ பதறல. என்னமோ அதுல மர்மம் இருக்கு போல் இருக்கேன்னா, ஒரு மர்மமும் இல்லை. இந்த எங்கப்பான்னு தான் மர்மம். எதையா இருந்தாலும் எப்ப என்னதுன்னு ஒட்டிக்கிறேனோ பதட்டம் தான் வரும், துக்கம் தான் வரும், ஆனந்தம் வரவே வராது. என்னதல்லான்னு பிரிச்சு பாருங்க, தாராளமா விஷயம் புரிஞ்சுப்படும். அப்பதான் சரியான நடவடிக்கையை எடுப்போம். என்னதுன்னு நினைக்கிறச்சேவே நடவடிக்கை தப்பாப்படும். அப்பதான் நமக்கு பதட்டமே ஏற்படுகிறது. ஆக உலகமே ஒருத்தரை பார்த்து பயப்படக்கூடாது. அப்படி இருக்கிறவன் தான் ஞானி, ஆனந்தமா இருக்கிறவன். நாம திருப்தியா இருக்கமா, யார் வேணா நம்ம வந்து பார்க்கட்டும், பதில் தெரிஞ்சா சொல்ல போறோம், இல்லைன்னா இல்லை. ஒருத்தர் இடத்துல ஒரு கோபம் இல்லை, ஒரு விருப்பு இல்லை, ஒரு வெறுப்பும் இல்லை, உதாசீனால இருக்கும். எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும் என்ன விரும்புவோம். இதுக்கு மேல உங்களை பத்தி நானோ என்னை பத்தி நீங்களோ தெரிஞ்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. பல பேருக்கு இப்போ அந்த அவர் வந்திருக்கார், அவருடைய குடும்ப விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்வா, என்ன லாபம்? உங்க குடும்ப விஷயத்தினால எனக்கு லாபம் இல்லை, என் குடும்ப விஷயத்தினால உங்களுக்கு லாபம் இல்லை. சொன்ன சொல் என்னவோ அதை மட்டும் பிடிச்சுனுட்டு, அதுவும் இவர் வார்த்தை இல்லை ரிஷி வார்த்தைன்னு புரிஞ்சுக்கணும்.
இது நான் சொன்னேன் நீங்க சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சரியா வராது. இது எழுதி வச்சிருக்கிறது என்றோ இருக்கிற ஆச்சாரியர்கள் ஏதோ ஒரு கருவியா வந்து சொல்லிட்டு இருக்கார், அத்தோட மறந்துருங்க. மறந்த பிற்பாடு நாம அதை முயற்சியில தான் இறங்கியானுமே தவிர, இப்ப லோக இன்பம்னு பிடிச்சிருந்தா ஒரு இந்த உடம்பை என்னன்னு பார்க்கலாம், இந்த சரீரத்தை என்னன்னு நம்ம பார்க்கணும்னால் இது நல்ல உதவி பண்ணித்துன்னு நன்றியோடு இருக்கணும். ஆனா இதை அனுபவிக்கிறதுக்கு நாம வரலேன்னு புரிஞ்சுக்கணும். இங்கதான் நான் தப்பா புரிஞ்சுக்கணும். நாம ஒரு படகுல ஏறி உட்காண்டது கங்கையை தாண்ட, படகுல ஏறி உட்காண்டு படகு சவாரிய நினைச்சு இன்பப்படவா? இல்லை, கங்கையை தாண்ட. இது படகு சவாரி இன்பம் நினைச்சிருந்தோம்னா அக்கறைக்கு போன அப்புறம் படகை விட்டு இறங்கவே மாட்டேன், படகுலேயே உட்காந்து இன்பப்படணும்னு பார்ப்பேன். கங்கையை தாண்டறதுக்கு படகுன்னு தெரிஞ்சின்றால் தாண்டின உடனே இறங்கிடுவேன். இலை போட்டுன்னு சாப்பிட்டேன், எச்சல் இலை சாப்பிட்டு முடிக்க. இலை எதுக்கு பயன்பட்டது? சோற்றை போட்டு பிசைஞ்சு வாய்க்குள்ள போட்டுக்கிறதுக்காக. அதை விட்டுட்டு இலையில் சாப்பிடுவது இன்பம் நினைச்சு போனேன்னால் அப்ப சாப்பாடு முடிஞ்ச அப்புறம் இலையே வச்சுன்னு பார்க்க வேண்டியதான். படகு தாண்டின பிற்பாடும் படகுலேயே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த உடல் இதிலிருந்து இன்பப்படுவதற்கல்ல. நல்ல வேளை எனக்கு மிருக உடல் கிடைச்சிருந்தா நாம் பக்தி யோகம் பண்ண முடியாது, பறவை உடல் கிடைச்சிருந்தா ஞான யோகம் பண்ண முடியாது. மனித உடல் கிடைச்சதுனால பக்தி பண்ணாம இல்லையோ, நல்ல காரியம் பண்ணிருக்குன்னா இது நான் பக்தி பண்றதுக்கு இது எனக்கு உதவுறது, என்ன இது உதவித்துங்கிற எண்ணம் வேணுமே தவிர இது அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அங்கதான் தப்பு பண்ணிடுறோம். இது உதவி, சரீரம் ஆத்தியங்குரு தர்ம சாதனம்னு சொல்லுவார்கள். தர்மத்தை பண்றதுக்கு ஒரு கருவி நம்முடைய உடல். ஆனால் இதுவே தர்மமாயிடாது, இது தர்மத்தினுடைய அனுபவமாகவும் ஆகாது. இந்த விஷயத்தை உடலை பத்தி நாம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் நம்மளை பார்த்து நடுங்கிறது கூடாது. யஸ்மான் நோத்விஜதே லோகாஹ லோகான் நோத்விஜதே ச யஹ. கண்ணனை கீதையில சாதிக்கிறார், யாரை கண்டு உலகம் பயப்படாதோ, யார் உலகத்தை கண்டும் பயப்பட மாட்டானோ அவனே சிறந்தவன். இன்னொன்னு, சாஸ்திரம் சொல்லப்பட்ட கிரியைகள்ல ஊக்கம் இருக்கணும். அந்த ஊக்கத்தோட பண்ண திருப்தியா இருப்போம். அது சொல்லியிருக்கிற காரியத்துல சோம்பல் வருது பாருங்க, அப்ப மெதுவா பாப்பம் வளர ஆரம்பிச்சிடும். நம்ம சந்தியாவந்தனத்தை விட்டோம், பூஜையை விட்டுட்டோம், ஸ்லோகத்தை விட்டோம், தர்ப்பணத்தை விட்டோம், ஸ்ராத்தத்தை விட்டோம். இந்த ஒன்னொன்னு எதனால விடுறோம்? நீ கார்த்தால சீக்கிரமா அலுவலகத்துக்கு போகணுங்கிறா. ஸ்ராத்தம்னா 12 மணி ஆகும். எங்க அப்பாவே போயிட்டார், இனிமே இப்ப என்ன பண்ண போறேன்? அவர் ஒண்ணு நான் பண்ணாத அப்பா நினைச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். எதனால்? உலக நிர்பந்தம். உலகம் என்ன நிர்பந்தப்படுத்துறதுனால அதை விட்டேனா? வெறும விடாது. அந்த சாஸ்திரத்தை மீறி நடந்ததுக்கு எனக்கு பாவம் வரும். பாவம் வர வர ஊக்கம் குறையும். ஊக்கம் குறைய இன்னும் விடுவேன். விட உலக பற்றியே வளர்ந்துன்னு போகும். இப்படியே தேஞ்சு வீணாப்படுவேன். அதனாலே ரொம்ப பற்ற வளர்த்துக்க கூடாது. நிறைய வேலைகளை எடுத்து போட்டுக்கிறோமோ இல்லையோ, சிலருக்கு நினைவு சாகச செயல் புரிஞ்சுட்டே இருந்தா தான் ஆனந்தமா இருக்கும். இல்லவே இல்லை. இயற்கையா இருக்கிறபடி இருந்த ஆனந்தத்தை தெரிஞ்சண்டவன் தான் ஆனந்தமா இருக்க முடியும் தவிர, அடுத்தடுத்து ஒரு சாகசம் பண்ணிட்டே இருந்தா தான் ஆனந்தப்படுறோங்கிற பாருங்க. இது நாளைக்கு என்ன பண்ணீர், நாளைக்கு என்ன பண்ணீர், என்ன புதுசா வாழ்க்கையில் என்ன பண்றீர், நம்ம கேட்கச்சே என்ன புதுசா என்ன பண்ணிருக்கீங்கன்னா என்ன பண்ண முடியும்? வாயால தான் சாப்பிட முடியும், காதால தான் கேட்க முடியும், மூக்கால தான் மூச்சு விட முடியும், கையால தான் எடுக்க முடியும். என்னத்தான் நான் புதுசா பண்ண முடியும்? உலகத்துல பழசத்தான் பண்ண முடியும். ஒரே புதுசு அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவ முதல். அது ஒன்ன தவிர உலகத்துல எதுவுமே புதியதா இருக்காது.